நீண்ட காலத்துக்கு முன்பு ரக்தபீஜன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அவனுக்கு ஒரு அற்புத சக்தி இருந்தது. அவன் ரத்தம் பூமியில் விழுந்தால் அதிலிருந்து இன்னொரு ரக்தபீஜன் உருவாகிவிடும். அதனால் அவனை எத்தனை முறை அடித்தாலும் அவன் மீண்டும் மீண்டும் தோன்றினான். இதனால் தேவர்கள் மிகவும் பயந்தார்கள். அவர்கள் துர்க்கை தேவியை நாடினார்கள். துர்க்கை சிங்கம் மீது ஏறி போர்க்களத்தில் போய் ரக்தபீஜனை தாக்கினாள். ஆனால் அவன் ரத்தம் கீழே விழும்போது புதிய அசுரர்கள் தோன்றினார்கள். இதை கண்ட துர்க்கை கோபம் கொண்டு அவளது நெற்றியில் இருந்து காளி தேவியை உருவாக்கினாள். காளி கருப்பாகவும் பிசிறி முடியுடனும் சிவந்த கண்களுடனும் பயங்கரமாக தோன்றினாள். அவள் 4 கைகளில் வாள், சிலுவை, பாத்திரம் மற்றும் ஒரு துண்டிக்கப்பட்ட தலை இருந்தது. அவள் கூச்சலிட விண்ணும் நடுங்கியது. காளி போர்க்களத்தில் பாய்ந்து ரக்தபீஜனை தாக்கினாள். அவனது இரத்தம் விழும் முன்னே அவள் பாத்திரத்தில் அதை பிடித்து விட்டாள். இவ்வாறு ரக்தபீஜனும் அவன் தோற்றுவித்த அசுரர்களும் அழிந்தார்கள். ஆனால் காளியின் கோபம் அடங்கவில்லை. அவள் கொதித்து நடனமாடத் தொடங்கினாள். உலகமே அழிந்து விடுமோ என்று தேவர்கள் பயந்தனர். அப்பொழுது சிவபெருமான் காளியின் முன் வந்து பூமியில் படுத்தார். காளி அவரை மிதித்தவுடன் தன்னுடைய தவறை உணர்ந்தாள். நாவை நீட்டி நாணத்துடன் நின்றாள். உடனே அவளது கோபம் தணிந்தது. உலகம் மீண்டும் அமைதி பெற்றது.